ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். வாக்கு பண்ணினர் உண்மையிலவரும் வாக்கு மாறாதவரும் எவ்வளவேரும் பொய்யுரையாத தேவன். உலகம் உண்டாததற்கு முன்னதாய் நீர் திட்டமிட்ட காரியங்களை அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். குறித்த காலத்திலே நீர் மறுபடி வரப்போகிறீர், அதற்கு நன்றி. அந்த நாளை எதிர்பார்த்தவர்களாய் அந்த நாள் வருவதற்கு முன்னால் நடக்கிற சம்பவங்களை நீர் எழுதி கொடுத்திருக்கிறபடியினாலும் ஆண்டவரே, நான் அதை தியானிக்கிற எங்களுக்கு தெளிந்த புத்தியும் ஆண்டு நிதானத்தையும் விவேகத்தை எங்களுக்கு தருபடி ஜெபிக்கிறோம். தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்தியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும், என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்கு ஆறுதலே. என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்கு ஆறுதலே. இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே. நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். எல்லா நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. இதனாலும் நம்முடைய வேத பாட காரியத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில்
23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இதே 24ஆம் அதிகாரத்தில் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தபடியே அவர்கள் தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இது எப்படி நடக்கும், வருகைக்கு உலகத்தினுடைய யுகத்து முடிவுக்கு அடையாளம் என்ன என்று 3 கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவளை 4வது வசனம் 24:4 14வது வசனம் வரைக்கும் அங்கே ஒரு சுருக்கமாக இந்த சம்பவிக்கிற காரியங்களை சொல்லுகிறார். அப்போ ராஜ்யத்துடைய சுவிசேஷம் உலகம் எத்தீசிலும் பிரசிக்கப்படும், அதன் பின்னராக முடிவு வரும் என்றால் இந்த யுகத்துக்கு முடிவு வரும். அதாவது இந்த யுகம் என்று சொல்லும்போது எப்போ முடியுமாக்கா, லூக்கா 21-24 வாசிக்கிறோம். புறஜாதியாரின் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அது விசேஷமாக இந்த 7 வருஷத்தில் புறஜாதியாரால், அந்த கிறிஸ்துவால், மற்ற மக்களால், புறவினத்தாராலே எருசலேம் மிதிக்கப்பட்டு போகிற ஒரு காலம். அது அந்த காலத்திலேருந்து நடந்தது, தெபுகாத்நேசர் காலத்திலேருந்து நடந்து கொண்டு தான் வருகிறது. அது கடைசி வரைக்கும் அது நடக்கும். அது புறஜாதியின் காலம் அப்பொழுது நிறைவேறும். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி நடக்கப் போகிறது. எனவே அந்த காரியத்தில் முதல் காரியம் அதை ஆண்டவர் சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறார், இவர்கள் தேவாலயத்தை குறித்து அவர்கள் விண்ணப்பித்தபடினாலும் வருகை குறித்து விண்ணப்பித்தபடினாலும் 15வது வசனத்திலிருந்து கடந்த வாரத்தில் 22வது வரைக்கும் அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலே என்ன நடக்கப் போகிறது, அது வரைக்கும் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அங்கே சொல்லுகிறார். அடுத்தபடியாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வருகை குறித்தும் அதுக்கு முன்னதாக நடக்கிற காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க ஆவியார் உதவி செய்வாராக. முதல் காரியம் வாசிக்கும் பொழுது 25வது வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். 24-25. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஃபோர் வார்னிங் ஆண்டவர் கொடுக்கிற முன்னெச்சரிக்கை குறித்து நான் பார்க்கிறோம். எதை குறித்து முன்னெச்சரிக்கை கொடுக்கின்றார், அந்த 23வது வசனத்தில் 23வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இங்கு வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது எப்பொழுது தேவாலயத்திலே பாலாக்கு மறுவறுப்பு பரிசுத்தத்தை நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்க மலைகளுக்கு ஓடிப்போங்கள். அக்காலத்திலே குறைத்திராவிட்டால் ஒருவனும் தப்பி போவதில்லை, யூத மக்களிலே ஒருவரும் தப்பி போவதில்லை. அது யூத மக்களை எப்படியாவது அழிக்க ஒரு முயற்சிப்பான். எனவே ஆண்டவர் அந்த யூத சந்ததியை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவதற்காக நாளை குறைத்திருக்கிறார் என்றால் அவன் சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்கல. சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்காமல் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே அது வரைக்கும் ஆண்டவர் அந்த ஜனத்தை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலை தான் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுகளுக்கும் ஐயோ என்று சொல்லி அவர்கள் திகைத்து போயிருக்கிற ஒரு காலம், இக்கட்டு காலம், நெருக்கமான காலம், இடுக்கண்ணிலே அகப்பட்டு அவர் தவிக்கிற அந்த காலத்தில் யாராவது அவங்க மேசியா வந்துட்டார்னு நினச்சி பொய்யான மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான மேசியாவாக இஸ்ரவேல் மத்தியில் வந்தார். தாவீது வம்சத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் விருப்பப்பட்டார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னவர், யோவான் ஸ்நானன் மூலமாக சொன்னவர், அவரும் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் அந்த ராஜாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, ராஜாவை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதனால் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியே நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் ஒருவனும் உங்களை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவன் தன் சுய நாமத்தில் வருவான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அந்த எச்சரிப்பான வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணுவாங்க, ஒரு போலியான ஒரு மனிதனை அவன்தான் மேசியா என்று சொல்லி நம்பி அவனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரை புறக்கணித்த அந்த மக்கள் அவர்கள் ஒரு போலியான ஒரு நபரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இக்கட்டிலிருந்து யார் விடுதலை கொடுத்தா என்ன, எப்படியாச்சும் விடுதலை கிடைச்சா ரைட்டு என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த அநேக விதத்தில் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாங்க, அநேகர் தவறான ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். பீப்புள் மெனி மினிஸ்டர்ஸ் வில் கிவ் ஃபால்ஸ் ஹோப், நம்பிக்கையான பொய்யான ஒரு நம்பிக்கையை அவர்கள் கொடுப்பார்கள். இந்த இஸ்ரவேலருடைய கண்ணோட்டத்தோடு நாம் பார்த்தோம்னாக்கா நியாயாதிபதி புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதி புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தை நான் வாசிக்கலாம். நியாயாதிபதியின் புஸ்தகம், ஜட்ஜஸ், புக் ஆஃப் ஜட்ஜஸ், சாப்டர் 2 verse 19 and 20. நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார்.
கானான் தேசத்திலே நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், எனவே பலவிதமான ஜாதிகள் ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார். அப்போ என்னன்னாக்கா அவர் யுத்தத்தை அறிந்து கொள்ளணும், ஆண்டோடைய மேலே நம்பிக்கையாக இருக்கணும், ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து போகணும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டோர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஜாதிகளை விட்டு வைத்தார். அதே விதமாக தான் கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசை விட்டு வைத்திருக்கிறார். இந்த மாம்சத்தை மாற்றாமல் அதே பழைய மாம்சத்தோடு தான் வைத்திருக்கிறார். மற்றும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களையும் ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அந்த நித்தியத்தை நோக்கி நடைபோடுகிறோமா என்பதற்காக தான். எனவே தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர்கள் என்ன பண்ணினாங்க, இவர்கள் கண்கள் காணத்தக்கதாக அறிவுபூர்வமாக ஒரு மனிதன் வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு தவறான ஒரு மனிதனை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார். இரட்சகர் சொல்லுவாங்க. நியாய புத்தகத்தை வரிசையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போகும்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. கூப்பிடும்பொழுது என்ன பண்ணுவார், ஒரு இரட்சகரை எழுப்புவார். சிம்சோனை எழுப்பினார், கிதியோனை எழுப்பினார். இப்படி அநேக இரட்சகர்களை எழுப்புகிறார். இரட்சகர்களை எழுப்பின உடனே அவர்களுக்கு என்ன ஆகும், அவர்களுக்கு விடுதலை கொடுத்து தேசம் அமைதலாயிற்று, சமாதானம் ஆயிற்று. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை விட்டு விலகி போவாங்க. திரும்ப அவருடைய உடைமையெல்லாம் கொள்ளையடித்து போவோம். உடனே ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பாங்க. உடனே ஆண்டவர் ஒரு இரட்சகரை எழுப்பு. இவ்விதமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சொன்னபடியே இந்த வார்த்தையின்படியே ஒரு ஒரு மேசியா, ஒரு தவறான ஒரு மேசியாவை அவர்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு மனிதனை, அவன் தான் அந்து கிறிஸ்து. அவன் அந்து கிறிஸ்து என்ன சொல்லுவான், ஆண்டவராக இயேசு தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான். 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பொழுது தேவனுடைய குமாரன் தான் சொன்னாரு. தேவனுடைய குமாரன் சொன்னதே, நீ உன்னை தேவனுக்கு சமமாக்குகிறாய் என்று சொல்லி தேவதூஷணம்னு சொல்லி தான் அவரை புறக்கணித்து சிலுவையில் அடித்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், தன்னை தேவன் என்றே சொல்லக்கூடிய இது ஆராதிக்கப்படுவது எதுவோ அது எல்லாவற்றுக்கும் மேலே தன்னை உயர்த்துகிறவனாக இருக்கும் பொழுது தான், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏமாந்துட்டோம், வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு திகிலடைந்து சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையில தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாருங்க இங்கே இருக்காருங்க, இவர் நமக்கு விடுதலை கொடுப்பார், அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார், இங்கே போனால் நமக்கு விடுதலை கிடைக்கும், அங்கே போனால் அங்கே விடுதலை கிடைக்கும், தவிக்கிற ஒரு சூழ்நிலை, திக்கற்ற ஒரு நிலைமையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை. அப்போ தான் அநேகர் என்ன பண்ணுவாங்க, தவறான ஒரு நம்பிக்கையை ஊட்டுவார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 20 அங்கே வசனத்தில் வாசிக்கும் பொழுது 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். எனவே இப்போ அவர்கள் தவறான ஒரு காரியத்தை அவர்கள் செய்த பொழுதுதான், ஐயோ நம்ம ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டோம், ஆண்டவருக்கு விரோதமான ஒரு மனிதனை நாம் தெரிந்து கொண்டோம், அவனை நாம் இரட்சகர் என்று ஏமாந்து போய்விட்டோம் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேகர் கொடுக்கிற ஒரு பொய்யான தவறான ஒரு நம்பிக்கையை, வாக்கு தத்தங்களை அவர் வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்னாடி போவாங்க. அதை ஆண்டவர் இப்படிலாம் போகாதீங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்த வசனத்தில் 24வது வசனத்தில் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். மத்திய 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடுத்தது பார்க்கும்போது they will give false hope, தப்பான ஒரு நம்பிக்கை கூட்டுவாங்க. அது மாத்திரமல்ல, அதை நிரூபிப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, ஃபால்ஸ் மிரக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், தவறான ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் செய்வார்கள். ஏன் தவறானது என்று சொன்னால், இது ஆண்டவர் செய்கின்ற ஒரு காரியம் அல்ல. அதை நம்பத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கத்தக்க ஒரு அற்புதம் அடையாளம்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு நம்ம சொல்கிற ஒரு காரியம் சொன்னாக்கா, அப்பரசருக்கு கர்த்தருடைய பந்தி, அந்த பந்தியில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த அப்பத்தை எடுத்து நீங்கள் பிற்கும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்காக கல்வாரியிலே பாடுபட்டு மரித்ததையும்
நான் என் சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுங்கள். அதே மாதிரி பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம் என்பதை நீங்கள் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். இவங்க நினைவு கூறுறதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது இயேசுவின் சரீரமாக மாறுது, இயேசு இரத்தமாக மாறுது என்று சொல்லி இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு ஸ்தாபனங்களும் உண்டு. இன்றைக்கி அதே விதமான காரியங்களை போதிக்கிற ஒரு போதகர்களை குறித்து நாம் இன்றைக்கு சபைகளிலே பார்க்கிறோம். அது இயேசுடைய சரீரம், இயேசுடைய ரத்தம் என்று சொல்லி அது இயேசுவின் சரீரமாக ரத்தமாக. ஏன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். அது எந்த பின்னணியில் சொன்னார், எதுக்காக சொன்னார், காரணம் எது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அப்படியே வார்த்தையை எடுத்துக்கிட்டு அவனுடைய தாற்பயத்தை உணர்ந்து கொள்ளாமல் ஊன் உடல் ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற சொற்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். எனவே ஆண்டோடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு ஆன்மீக உணவாக இருக்கிறது. எனவே இந்த மாம்சத்தை உடையவராய் இரத்தத்தை உடையவராய் இந்த உலகத்தில் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் வந்தார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தபடினால்தான், அவள் மனக்கண் குருடானபடினால்தான் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதனால சீசர் சொல்கிறான், இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு ரொம்ப எளிதாக என்ன பண்ணுறாங்க, அந்த அப்பத்தை ரசத்தை இயேசு சரீர ரத்தமாக மாறுது, நாம் அதில் பங்கு பெறுகிறோம், இயேசு ரத்தத்தில் பங்கு பெறுகிறோம், இயேசு ரத்தம் இப்படியே நம்பிக்கிட்டு போகிறவங்க கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது அல்லது வேறு ஏதாச்சும் நடக்கும்போது தண்ணி எடுக்கிறாங்க, தண்ணி எடுத்து அதை ஜபிச்சு இயேசு ரத்தமாய் மாறக்கடவுது, இயேசு ரத்தம் அன்று சொல்லி விசுவாசிக்கிறாங்களாம், அது இயேசு ரத்தமாக மாறுது அப்படி சொல்லி நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்க, நம்பி இவங்க என்ன பண்ணுறாங்க. இது மாதிரி தவறான ஒரு நம்பிக்கை யார் ஊட்டுனது? சில போதர்கள் அதை சொல்கிறாங்க, இவங்களும் நம்பி என்ன பண்ணுறாங்க, அது இயேசு ரத்தமாக மாறிடுச்சுன்னு நம்பி தெளிக்க ஆரம்பிப்பாங்க. தெளிக்க ஆரம்பித்தோன்னே அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சதாக நம்புவார்கள். கொஞ்சம் நாளாகும். கடைசியில் ஒரு நாள் என்ன ஆகும்னாக்கா, இந்த நம்பிக்கையில் தவறான நம்பிக்கையிலே போகும்போது ஒரு நாள் ஜெபிப்பாங்க, அந்த தண்ணியே சகப்பாக மாறும். சகப்பாக மாறின உடனே உண்மையிலே இயேசு ரத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கத்தக்க அற்புதங்களும் அடையாளங்கள் அந்த நாட்களிலே நடக்கும். அந்த அப்பத்தை பிட்டா ரத்தம் ஒழுவும், அந்த தண்ணியாக இருக்கிறது ரத்தம் சகப்பாக மாறும். இதெல்லாம் வேதத்துக்கு ஒத்து வராத கிடையாது. இயேசு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கல்வாரில் செஞ்சு அவர் சிந்தி முடித்து விட்டார், முடிந்தது என்று சொல்லிவிட்டார். முடிந்த ஒரு காரியத்தை எப்படி தொடர செய்கிறவர்கள் எப்படி இன்றைக்கு இந்த நாட்களிலே. எனவே இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, அவருக்குள் இயேசு அவர்களுக்குள் இருக்கிறார், இம்மானுவேலன், சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, இதெல்லாம் ஆண்டு வசனம்லாம் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த இரட்சகர் மேலே நம்பிக்கை வைக்காமல் தங்களுடைய கையின் கிரியைகளின் மேலே இவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள். அதுதான் கொடிய வஞ்சகம். இந்த மனிதனுடைய வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைப்பார். ஏன் அந்த மனிதனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க? அவர் செய்கிற பொய்யான அற்புதங்கள், பொய்யான அடையாளங்கள், இவைகளின் மேலே அவர்கள் சொல்லுகிற அந்த உபதேசத்தை கேட்டு இவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை பணிந்து கொள்ள ஒரு சூழ்நிலை. ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை, எதையாச்சும் செஞ்சு தப்பிச்சுக்கொள்ள முடியாதா? 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9:12 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினாலே அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல், ஆண்டவருடைய வார்த்தையை சத்தியத்தை அவர்கள் விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எனவே இந்த வசனத்தை வாசிக்கிறோம், பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை ஆண்டவரை அனுமதிப்பார். ஏன்? அவர்கள் அநீதியில் பிரியப்படுகிறார்கள், அப்ப நீதியில் பிரியப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துக்க போகிற காரியம் என்ன? நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். தேவனுக்கு எது ஏற்புடைய நிலை, தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து தேவன் மேலே விசுவாசம் வைத்து அந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு எனக்கு உதவி செய்வார், இயேசு என்னை தப்பிப்பார் என்று அந்த இயேசுன்னு சொன்ன வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்காமல் அவருடைய சத்தியத்தை செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் அவர்கள் போகும்பொழுது பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான அற்புதங்களை அடையாளம் செய்து அவர்கள் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகமான காரியங்களை பிசாசானவன் செய்வான். ஆகையால் ஆண்டவர் சொல்ல, முன்னதாகவே நான் எச்சரிக்கிறேன், ஃபோர்வார்னிங். அதனால் நோவாவை குறித்து வாசிக்கிறோம். நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறினானாம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கணும். மனிதன் சொல்கிற உபதேசத்தின் அடிப்படையிலே நாம் நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை, யாராச்சும் ஒரு இரட்சகர், நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அநேக இரட்சகர் எழுப்பினாரே, அந்த மாதிரி இவர் ஒரு இரட்சகராக இருப்பார், ஒருவேளை இவர் மேசியாக இருப்பார், ஒருவேளை இவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க,
அவர் மேலே நம்பிக்கை வைத்து அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவர் போய்விடுவார்கள். முன்னதாகவே நான் எச்சரிக்கிறேன் என்று ஆண்டவர் 25ஆம் வசனத்தில் 24ஆம் வசனத்தில் 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை பார்ப்போம். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், முன்னதாகவே இதை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27 30 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்திய 11 27 30 வரைக்கும். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது 4 வசனம் வாசிக்கிற 28 வாசிக்க 28 33 வசனம். ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிற வசனம் என்ன தெரியுங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்களாம் இடத்துக்கு வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவர் சொன்னார் இயேசுக்கிட்ட வந்தனே, இயேசு எனக்கு விடுதலை கொடுக்கல, என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்லையே, சமாதானம் இல்லையே, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்க, பிரச்சனையாக இருக்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அடுத்த பகுதியில் என்ன சொல்லுகிறார் என்பதை அந்த பிரசங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, இந்த ஜனங்கள் அதை கவனிக்கவும் மாட்டாங்க. அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னங்க, ஏற்கனவே ப்ராப்ளம் பிரச்சனை நாங்கள் இருக்குது, பாரம் சுமந்து நாங்கள் தவிக்கிறோம், நீங்கள் இன்னொரு பாரத்தை கொடுக்குறீங்க. என் சுமை லகுவாக இருக்குன்றீங்க, என் நுகம் மெதுவாக இருக்குன்றீங்க. ஏற்கனவே நாங்கள் சுமந்துட்டுருக்கோம், இது நீங்கள் வேறு கொடுக்குறீங்களா? இது கடினமான உபதேசம், எங்களால் முடியாது. விடுதலை தர முடியுமா? முடியாதா? இந்த அவர்கிட்ட போனால் விடுதலை தரேன்னு சொல்கிறார், இவர்கிட்ட போனால் விடுதலை கிடைக்குன்னு சொல்கிறாரு, இவர் எங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்கிறாரு, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒருபோலும் மெய்யான விடுதலையும் கிடைக்காது, தெய்வீக சமாதான சந்தோஷம் அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் சொல்கிற அந்த சட்டத்தின்படி நடந்தால் தான் அது கிடைக்கும். அதில் தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்ல காரணம் அதனால தான். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான். எனவே இந்த மக்களை வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? பொய்யான அற்புதம் அடையாளம் செய்து அவர் என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பார்கள். இந்த 3 காரியங்களையும் நல்லா கவனிக்கணும். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்கலாம். 3 காரியங்களை குறித்து நான் பார்க்கிறோம். அந்த 3 முக்கியமான காரியங்களை பிசாசனம் எப்படி தந்திரமாக செய்வான் என்பதை தான் முதலாவது நான் வாசிக்கலாம். முதலாவது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இப்ப ஆண்டவர் இந்த 3 காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். அந்த பழைய வசனத்தை வாசிக்கிறோம். அந்த பரிசு வல்லமையினாலும் இந்த வசனத்தை 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த அடையாளங்கள் அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசுதான் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், இயேசுதான் உலக ரட்சகர். அதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறோம். அந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கணும் என்பதை விசுவாசித்து போகிறவர்களுக்கு தேவன் அதை சாட்சியாக சொன்னார். ஆனால் பிசாசனம் என்ன பண்ணுவான்? அவர்கள் சொல்கிற பொய்யை நம்பத்தக்கதாக 2 Thessalonians 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் பொய்யான மக்கள் மேலே நம்பிக்கை வைப்பதற்காக அதே 3 விதமான அடையாளங்களை பொய்யான ஒரு காரியத்தை செய்வான். வாசிக்கலாம் 2:9. அந்த அக்கிரமக்காரருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடு கூட கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அநீதி, ஏன்னா அது தேவனுக்கு ஏற்புடைய நீதி அல்ல, தேவனுக்கு ஏற்புடைய நிலை அல்ல. தேவனுக்கு ஏற்புடைய நிலை எது? தேவனுடைய வார்த்தையின் மேலே, தேவனுடைய சத்தியத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும், இயேசு மேலே விசுவாசம் வைக்கணும். அப்போ இயேசு மேலே நம்பிக்கை வைக்காமல் காணுகிற ஒரு மனிதன் மேலே, அவன் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தின் மேலே, அவன் செய்கிற அற்புதங்களின் மேலே நம்பிக்கை வைத்து அவன் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் சத்தியத்தை நம்பாமல் போய்விடுவார்கள். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். தட் இஸ் அ ஃபோர்வார்னிங் ஆஃப் ஜீசஸ். அதுதான் அந்த நாட்களிலே அவர்களுக்கு நடக்கும். பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது ஒரு தண்ணியில் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகிறான், அவன் தப்பிக்கணும்னு பார்க்கும்போது ஏதாச்சும் சின்ன துரும்பு, ஒரு சின்ன குச்சியாக இருந்தாலும் அதை தான் அவன் பிடிக்க பார்ப்பான். இனிமேல் இந்த நிலைமையில தான் அந்த ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க?
தவறான ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற மக்கள் மேலே நம்பிக்கை வைத்து ஏமாந்து போய்வாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கத்துக்கு அற்புத அடையாளம் செய்வான் என்று சொல்லி முன்னதாகவே ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுவதை நான் பார்க்கிறோம். அடுத்த காரியம் வாசிக்க 24ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 27 வாசிக்கலாம். ஆகையால் அதோ 26 வாசிக்கலாம். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். வாசிக்கப்படுது வசனத்தை வாசிக்கிறோம். The manner of his coming, அவர் வருகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன? பரோசியானா பாடிலி பிரசன்ஸ், விசிபிள் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். எங்கோ மத்திய பாகத்தில் இருக்கிறதுல எபிஃபானி அல்ல, அது ஆண்டவர் பிரத்யட்சமாக இந்த உலகத்தில் அவர் வரப்போகிறதை குறித்து தான் பார்க்கிறோம். இதே மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டோட வருகை குறித்து 27, 28 வசனத்தில் வாசிக்கிற மனுஷகுமாருடைய வருகையும் அப்படிதான் இருக்கும். மின்னல் கிளைக்க தோன்றி மேற்க மறைவது போல மனுஷகுமாருடைய வருகை அதுவும் பரோசியாக தான் இருக்கு. ரகசியமாக வரும்னு சொல்லல. இந்த மேனர் ஆஃப் விசிபிள், அவர் வருகிற விதத்தை குறித்து தான் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். மேனர் ஆஃப் இஸ் கமிங். எப்படி ஸ்விஃப்ட்லி ஹி வில் கம் ஜஸ்ட் லைக் எ லைட்னிங். ஒரு மின்னல் வந்ததுக்கப்புறம் தான் இடி வரும். இடி மின்னல்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வேகமாக மின்னல் வருதோ அப்போ பக்கமாக இடி இடிக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் மின்னல் கொஞ்சம் மெதுவான மின்னலாக இருந்தால் தூரத்தில் எங்கே இடி விழுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனிதன் எண்ணி பார்ப்பதற்கு முன்னதாக திடீரென்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து he will come like a lightning he will come. வருகிற விதம் அப்படி இருக்கும்னு சொல்லி இது ரகசிய வருகை குறித்து சொல்லல. இல்லாத வார்த்தையை போட்டு இல்லாத மக்களை அதை இருக்கிற மாதிரி நம்ப வச்சு போவோமானால் நாமும் ஏமாறுகிறோம், மற்றவர்கள் ஏமாற்றுகளாய் நாம் காணப்படுவோம். இருக்கிற வசனத்தை அப்படியே சொல்லி ஏன் கூட்டணும், ஏன் குறைக்கணும்? ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு வசனம் சொல்கிறாங்க. மத்திய 25ஆம் அதிகாரத்தில் ஒரு இதில் சொல்கிறாங்க. இதோ புத்தி உள்ளவர் புத்தி இல்லாதவள், அந்த உவமையை குறித்து சொல்லும்போது 25ஆம் சொல்கிற காரியத்தில் சொல்கிறாங்க. இதோ மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டு அப்படி சொல்லி எல்லாம் அந்த கன்னிகைகள்லாம் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். அதில் பிராக்கெட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. மணவாளன் வருகிறார் என்னும்போது சில பிரதிகளிலே மணவாட்டியோடு வருகிறார் என்று எழுதியிருக்கிறதா. எந்த சில பிரதி? பைபிள் இல்லாத பிரதியா? தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக மணவாளனோடு வருகிறார்னு சில பிரதிகளில் இருக்கான். எவ்வளவு துணிகரமாக இன்றைக்கு சொல்கிற ஒரு காரியம். அதை நம்பிக்கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் மனிதன் சொல்லுவதெல்லாம் சத்தியம் என்று நாம் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. அப்போ அடையாளங்கள் அற்புதம் அடையாத போதே இப்படி சொல்வார்களானால் அற்புதம் அடையாளம் நடக்கும்போது என்ன செய்வார்கள்? காலாட்களோடு நடக்கும்பொழுதே உன்னை இளர பண்ணுவார்களானால் நீரில் குதிரையோடு ஓடும்போது என்ன செய்வாய்? சமாதானமுள்ள தேசத்திலே சமாதானத்துக்கான அடைக்கலம் இருந்தால் யோர்தான் பிரகாத்தி வரும் பொழுது என்ன செய்வாய்? இப்போ இருக்கிற காலத்திலே சமாதானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கும் பொழுது அந்த உபத்திரவ காலத்திலே எப்படி சமாதானம் கிடைக்கும்? அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்படி உங்கள் ஆத்மாக்களை இப்போ அது கிடைக்கும். அவர் சொல்கிற வசனத்தின்படி அவர் சொல்கிற சத்தியத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சு போகும். அப்போ நமக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறவர். அவர் தான் இரட்சகர், அவர் தான் சமானத்தை தருகிறவர், அவர் தான் அந்த சந்தோஷத்தை தருகிறவர், அவர் தான் மெய்யான விடுதலையை தருகிறவர். எனவே தான் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் ஓடாத. அதனால் அந்த வசனத்தில் அங்கே 26 வசனம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் 28 ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகையும் அப்படி இருக்கும் என்று சொல்லி அங்கு வாசிக்கிறோம். யோபின் புத்தகத்தில் குறித்து பார்க்கும் பொழுது அதை யோபு என்ன பண்ணுறான், அந்த இதை குறித்து சொல்வது அதை வேகமாக பறக்கிற கழுகை குறித்து சொல்கிறார். எனவே அந்த கழுகு அவ்வளோ ஸ்விஃப்டாக போகும்னு சொல்லுவாங்க. பறக்கிற விதம் அப்படி இருக்குமா. அதே மாதிரி தான் இந்த நிலைமையில் இந்த பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு சொல்வதற்கு முன்னதாக அந்த மின்னலை போல ஆண்டவர் வருவார். அதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம வாசித்தோம். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 8:29 வாசிப்போம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். எனவே அவர் வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டு வருகையின் போது அவர் எப்படி வருவார்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டோம். என்ன வேகமாக வருவார் என்பதை பார்த்தோம்.
அடுத்தது வரும்பொழுது என்னென்ன சம்பவிக்கும் என்பது, வானத்தில் என்ன சம்பவிக்கும், பூமியில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை தான் அங்கே நாம் அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல வாசிக்க பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இது நம்ம வாசிக்கும்போது யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இப்படி பார்க்கிறோம். அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பலை போலவும் இரையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னால் என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன். எங்க வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அவர் ரொம்ப வேகமாக அது போகுமா. அதே யோபின் புஸ்தகத்தில் தான் தொடர்ந்து சொல்கிறார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இது இயற்கையிலே நடக்கிற ஒரு சம்பவம். ஒரு பணம் ஒன்று கடந்துச்சுனாக்கா அந்த கழுகுக்கு கண் பார்வை மிகவும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த கண் தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் அதற்குண்டு, தூர பார்வை நன்றாக. ஒரு பிணம் அங்கே கிடக்கிறது நல்லா தெரியும். அது மாத்திரமில்லை, இயற்கையாகவே அவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, அந்த மோப்பம் பிடிச்சி அது என்ன பண்ணுமா, அந்த இறை இருக்கிற இடத்துல அது எல்லாம் சுற்ற ஆரம்பிக்கும். அதனால் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடுகிறது போல இயேசு எங்கேயோ அங்கே அவர் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். அதனால தான் முந்தின வசனத்தில் சொல்கிறார், அறை வீட்டில் இருக்கிற அங்கே போகாத, வனாந்தரத்திலிருந்து அங்கே போகாத, நான் இருக்கிற இடத்துல என்னுடைய ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். எப்படி பிணம் இருக்கிற இடத்துல கழுகுகள் வருதோ அப்படியே நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். இதுதான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து உலக உதாரணத்தை வைத்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஃபைனல் கேதரிங் அந்த வசனத்தில் தான் வாசிக்கிறோம். 28:9 வசனத்தில் இப்படி வாசிக்கும் பொழுது பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். எனவே அந்த காலத்தில் அப்பொழுதுதான் சொல்லுகிறார், அந்நாட்களில், எந்த நாட்களில் இந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இக்கட்டு நிலைமையிலே, பின்வாங்கி போகிற நிலைமைகள், திகித்து கொண்டிருக்கிற நேரங்களிலே, காலங்களிலே, உபத்திரவம் முடிந்த பின்பு, இந்த உபத்திரவ காலம் முடிகிற நேரத்தில் தான் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் தன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இது வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 12வது வசனத்திலிருந்து அந்த முத்திரையை, 6வது முத்திரையை உடைக்கும் பொழுது நடக்கிற சம்பவங்களை வாசிக்க நாம் கேட்போம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள், தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். ட்ரெடிஷனல் டீச்சிங், பாரம்பரியமான ஒரு டீச்சிங் என்னன்னாக்கா, முதலாவது 7 முத்திரையை ஒடிப்பார். அதுக்கப்புறம் 7 எக்காலத்தை ஊதுவார். 7 எக்காலம் ஊதுனதுக்கப்புறம் 7 கலசத்தை இந்த பூமியை மேலே கொட்டுவார். இந்த வாதைகள் வரும். இதுதான் ட்ரெடிஷனல் டீச்சிங். இதை தான் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது 6வது முத்திரையை ஒடிக்கும் போதே சூரியன் நீரிலும் சந்திரன் தன்னுள் ஒழுகக்கூடாது இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள்லாம் கீழே விழுந்துடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இது அவர் கோபாக்கினையின் நாள், மகா நாள் வந்து விட்டது என்று சொன்னால் மீதமுள்ள காரியங்கள்லாம் எங்கே நடக்கும், எப்படி நடக்கும் யோசிக்கிறது இல்லை. இதை யாரும் அதை சிந்திக்கிறதும் இல்லை. தங்களுக்கு எது தேவையோ, தங்களுடைய கொள்கைக்கு எது சூட் ஆகுமோ, எது ஒத்து போகுமோ அதை மட்டும் எடுத்து சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறது. ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. என்ன எழுதியிருக்கிறாரோ அப்படி தான் நடக்க போகிறது. அதான் மத்திய 24 சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், வானத்தின் சத்துவங்கள் அறியும். அப்போ பூமி முழுசு என்ன ஆயிரும், இருட்டாயிரும். அந்த பூமி முழுது இருட்டாக இருக்கிறப்ப ஒரு பளிச்சின்னு ஒரு மின்னல் வெட்டுகிறது போல ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த பூமியில் இருக்க மக்கள் யாவரும் காண்பார்கள். ஒரு பூமியில் இருக்கவங்களாம் எப்படி காண்பாங்க, உடனே நினைப்பாங்க ஒரு நேரம் பகலாக இருக்கும், ஒரு நேரம் இருட்டாக இருக்கும். அப்போ யாருக்கு தெரியும், ஒரு செகண்டில், மேட்டர் ஆஃப் செகண்டில் அவருடைய மகிமை முழுவதும் பூமி முழுதில் இருக்கிற எல்லா மக்களும் காணக்கூடிய விதத்தில் அவர் வருவார். அதுதான் அவருடைய மகிமையின் பிரசனம், த மேஜஸ்டிக் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எனவே தான் உபத்திரவம் முடிந்த பின்பு, அப்போ எந்த உபத்திரவம், அந்த உபத்திரமாக இருந்தாலும் மகா உபத்திரமாக இருந்தாலும் அதனுடைய முடிவில் தான் இந்த சம்பவங்களை ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த உபத்திரவம் முடிந்த பின் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறது. வாசிக்கலாம், என்ன சம்பவிக்க போகிறது, வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15 to 18 வசனம் வரைக்கும் வாசிப்போம்.
வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15-18 வரைக்கும். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்ப தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, அவருடைய நாமத்தின் விசுவாசம் எல்லாருக்கு பலன் அளிக்கிறதற்கு ஆண்டவர் வரப்போகிறார். அப்ப இனிமேதான் அவர்களுக்கெல்லாம் பலன் கொடுக்க போகிறார். அதே நேரத்தில் என்ன சம்பவிக்க போகிறது? பூமியை கெடுத்தவர்களை இவர் என்ன பண்ண போறாராம்? கெடுக்க போகிறாராம். ஏனெனில் ராஜாதி ராஜாவாக வருகிறவர். எனவே ராஜாதி ராஜாவா வருகிறவர் எப்படி வரப்போகிறாராம்? அவருடைய அப்பியரன்ஸ், ஆண்டோடைய வருகையினுடைய நிலைமையை குறித்து தான் அந்த வசனத்தில் 30வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எப்படி வருவாருன்னா வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 30லிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை, மெஜஸ்டிக் அப்பியரன்ஸ் ஆஃப் அவர் லார்ட், ஆண்டவர் ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். இதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் சொல்கிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த ஆண்டவர் மேகத்தில் வரும்பொழுது தான் நாம் போய் அவரை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர் பூமிக்கு வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக. நாம் அவரோடு எதிர்கொண்டு போக போகிறோம். அவரோடு கூட இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறோம். அந்த 1000 வருட அரசாட்சி செய்யும் பொழுது தான் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அழைக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 21, 11, 12 வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படி ராஜாதி ராஜா வருகிறதை தான் வெளிப்படுத்தும் விசேஷம். 19ஆம் அதிகாரம் 11லிருந்து நான் 16 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 11 to 16. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த வர்ணனையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வர்ணனையை நாம் பார்க்கும் பொழுது இதே காரியத்தை தான் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது காண்பிக்கிற வசனங்களை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து 2 புறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது.
நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இது வாசிக்கும் போது இதே காரியத்தை தான் அந்த வெளிப்படுத்தல் விசேஷம், அதே புஸ்தகத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அதான் வாசிக்கிறோம். அப்போ அவர் ராஜாதி ராஜாவாக வந்து இந்த உலகத்தில் இருக்க அநீதியெல்லாம் அழித்து நீதியை நிலைநாட்ட, உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் அழைத்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் வருகிறார். அவர் வரும்பொழுது தான் அவர் என்ன பண்ணுகிறாராம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகம் போவோம்னு சொல்லல, இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினால் ஒருவர் தேற்றுங்கள். இதே தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்துக்கொள்வேன் தான் சொல்கிறார். பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லலை. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். 11லேருந்து வாசிக்கிறோம். 3:11-13 வரைக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்பொழுது ஆபேலிலிருந்து கடைசி வரைக்கும் வருகிற பரிசுத்தவான்களோடு கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. சகல பரிசுத்தவான்களோடு வரும்பொழுது அப்ப அவர்களா யாரா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையிலே அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதான் 1 தெசலோனிக்கர் 4 வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தர் உடனே கூட இருப்போம் தான் போட்டிருக்க, வெளியே திரும்ப பரலோகத்துக்கு போகணும் இல்லை. அதனால இந்த வசனத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10-11 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10-11. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி போனாரோ அப்படியே வருவாருனாக்கா இன்னைக்கு இல்லாத ரகசியம் வந்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்க வருவார். எங்கே இருக்குது அந்த மாதிரி? இல்லாததை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவதும் அது கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமானது. அதை நம்புவதும் நாம் ஏமாற்றத்தில் கொண்டு போய் வெற்றிவிடும். தொடர்ந்து வாசிக்கல. வெளிப்படுத்தல் 1:7 அப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். இதேதான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். பூமியின் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று எல்லாம் புலம்புகிறதை பார்க்கணும். ஃபியர் வில் கிரிப் த ஹோல் மேன்கைண்ட். இன்றைக்கி கொரோனா வந்த உடனே உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அப்படியே பயம் ஆட்கொள்ள ஆரம்பித்தது. இதை விட மிக மிக கொடூரமான இருக்கும் அந்த பயம். ஏன்னா ஆண்டவரை புறக்கணித்து ஆண்டவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவருடைய சத்தியத்திட்டு விலகி போன மக்கள், கர்த்தருக்குள் நிலைத்திராதவர்கள், கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாத மக்கள், கர்த்தரோடு கூட நல்ல உறவு வைத்துக் கொள்ளாத மக்கள், கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ளாத மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த பயமானது அவர்களை ஆட்கொள்ளும். ஏன்னாக்கா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நீ பரிசுத்த ஆவியிலே உண்மையிலே நிறைந்தவனாய் இருந்தால் பயம் என்பதற்கு அங்கே இடமே இருக்காது. முழுவதுமாய் சந்தோஷ மகிழ்ச்சி. எப்படி ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் அந்த பிரசவிக்க போகுதுனாக்கா ஒரு வலி இருந்தாலும் அந்த பிரசவிக்க போகிற அந்த சந்தோஷம் எதிர்பார்ப்பு இருக்கும். அதே விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வரப்போகிறார், நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கான பணை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். அதான் உண்மையான விசுவாச நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள். அதான் இனி வரும் கோபாக்கினை நீங்களாக்கி ரட்சிக்கருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்களே. தீத்து 2:13 நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் நம்ம இரட்சகராக இருக்க இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் அவர் ஹோப்.
தட் இஸ் அவர் சுப்ரீம் ஹோப். எனவே அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஒரு நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இருக்கிறவங்க சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாத மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், பின்வாங்கி போன மக்கள் எல்லாம் பயந்து பயமானது அவர்களை ஆட்கொள்ளும். ஏன்னா முழுவதுமாக கிருபையை போக்கடித்து கொண்டார்கள். முழுவதுமாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் அந்த பலத்தை இழந்து போய்விட்டார்கள். வேஷமாகவே வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் நிஜமான ஒரு காரியம் சம்பவிக்கும் பொழுது பயந்து அவனை ஆட்கொள்ளும் ஒழிய பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆட்கொள்ள மாட்டார். உதாரணத்துக்கு வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 51வது வசனத்தை வாசிக்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இந்த நிலைமை ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாக்கா அவங்கெல்லாம் பல்ல கடிச்சிட்டு கல்லை எடுத்தானாக்கா எல்லாரும் உண்மையில் பயம் உள்ளவன் என்ன பண்ணுவான்? யார் கல் அடிக்க போகிறா, எவன் அடிக்க போகிறான், எங்கே அடிக்க போகிறான்னு தான் பார்ப்பான். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலிலே செய்தது. பார்வோன் துரத்தி கொண்டு வரும்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்வோனுடைய சேனை வருகிறதான் பார்த்தாங்களே, கர்த்தரை பார்க்கல. ஆனால் யோவான் இங்கே வாசிக்கும் போது சோவானை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி யார் கல்லெடுக்கிறா, யார் பல்ல கடிக்கிறா, யார் தன்னை அடிக்க போகிறான்னு இல்லை, ஆண்டவரே என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்தான். அப்போ பரிசுத்த ஆவியிலே நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்த பொழுதுதான் இயேசுவானவர் தேவன் வலது வாசல் நிற்கிறதை காணுகிறான். அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தி அவனுக்கு, பயம் என்பதற்கு சூழ்நிலையே இல்லை. அந்த தொடர்ந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய நிலை என்னவா இருந்தது? அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். எவ்வளவு தெளிந்த புத்தி! ஆவியிலே நிறைந்திருக்கிறவனுடைய வாழ்க்கையில் தெளிந்த புத்தி இருக்கும், அன்பு இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரிக்கிற வேளையிலே இவர்கள் அறியாமல் செய்கிறார்களுக்கு மன்னியும் என்று சொன்னானோ அதே விதமான நிலை தான். பயம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குமானால் இப்படிப்பட்ட ஆண்டவரே அவன் அலறி இருப்பான். ஆனால் பயம் என்பதற்கு இடமே கிடையாது. அவன் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி தெளிந்த புத்தியோடு கூட தேவனுடைய அன்பை அவன் தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். இதுதான் உண்மையான பக்தனுடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் வரும்போது நடக்கப் போகிற ஒரு சம்பவம். அவன் அன்றைக்கு தரிசனமாக பார்த்தான். நம்ம இன்றைக்கு ஆண்டவர் வரும்பொழுது அவரை நேரடியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு சம்பவம் தான் அந்த நாட்களிலே நடக்கப் போகிறது. ஆகையினாலே அந்த வார்த்தை பரவசியான் தான் போட்டிருக்கு. அவர் நிஜமாக வரப்போகிறார். அந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்திய 24 3வது வசனத்தை பார்க்கிறோம். மத்திய 24:37 அதே வார்த்தை தான் பார்க்கிறோம். அதே மத்திய 24:37 நோவாவின் நாட்களில் நடந்தது மனுஷகுமாரன் வருகை நடக்கும். அதுவும் பரவசியா, அதாவது பிரத்யட்சமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 39வது வசனத்திலே அவர் பிரத்யட்சமாக தான் வரப்போகிறது தான் கொடுத்துருக்க. அவருடைய ரகசியம் என்கிற வார்த்தை எங்கேயுமே போடலை. வருகை ரகசியமாக இருக்குமே ஒழிய ரகசியமாக வந்து கொண்டு போயிடுவாருன்னு எங்கேயுமே பைபிளில் கிடையாது. அதனால் இல்லாத ஒன்றை இன்றைக்கு நம்பி நாம் மோசம் போவதை விட அவர் சொன்னதை நாம் நம்பி ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது நமக்கு நல்லது. புத்தியுள்ளவள் அதை தான் செய்வாள். நாம் புத்தியுள்ளவர்களாக இருந்தால் அந்த ஆண்டோட வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சம்பவம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். 20-21 வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. அந்த வசனத்தில் மறுபடியும் பார்க்கிறோம். நன்றாக கவனிப்போம். அந்த வாதைகளாலே கொல்லப்படாதவர்கள். அப்போ இந்த வாதைகள் என்பது எகிப்தில் தேவன் வந்து மோசேயின் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் விடுதலை ஆவதற்கு முன்னதாய் எகிப்தரை வாதித்தார்.
அந்த வாதனையை பார்த்துனாச்சும் அவங்க என்ன பண்ணணும், இஸ்ரேல் ஜனங்களை போக விட்டுருக்கணும். இல்லாட்டி அவன் என்ன பண்ணணும், இஸ்ரவேலின் தேவனை எனக்கு தெரியாதுன்னு சொன்னப்போ அந்த அற்புதங்களையெல்லாம் செய்கிற அந்த இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்பதை அவன் அங்கீகரித்திருக்கணும். நேபுகாத்நேச்சார் அங்கீகரித்தான், புரியல? அதுபோல் இவன் அங்கீகரித்திருக்கணும். அவன் அங்கீகரிக்கல, மேலும் மேலும் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களை இன்னும் கொடுமைப்படுத்தினான். வாதை என்பது தேவன் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை தான ஒழிய நியாய தீர்ப்பு அல்ல. அதே எகிப்தில் எப்படி செய்தாரோ அதே விதமாக தான் இந்த வாதைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த வாதைகள் வருக போகிறது. அந்த வாதைகள் வரும்போதுனாச்சும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார் என்பதற்காக தான். அப்படியும் ஒவ்வொரு காரியங்களும் நடந்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடைசியிலே தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏதுவாக அவர் போய்விடுவார்கள். எனவே வாதை என்பது நியாய தீர்ப்பல்ல, அவர்கள் தேவனுடைய கீழ்ப்படியாமைக்குரிய தண்டனை தான் ஒளி அவர்கள் நடக்கிற ஒரு வாதைகள். உதாரணமாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தின 9ஆம் அதிகாரத்தில், அது 8ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்த 8 கடைசி 2 வசனம். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவ்வவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். ஆபத்து வரும். எனவே ஐயோ, அப்ப தேவதூதன் சொல்லுகிற ஆவியார் சொல்லுகிற ஐயோ 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 என்றால் அது உலகத்தில் மனிதன் சொல்லுகிறதற்கும் ஆண்டவர் சொல்லுகிறதற்கும் வேறுபாடு உண்டு. அதில் முதலாவது ஆபத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அங்கே பாதாளத்திலிருந்து ஒரு கீழே விழுந்து பாதாளத்துக்கு குழி திறக்கப்பட்டுச்சு. அதுலேருந்து அங்கே என்ன பண்ண வெட்டுக்கிளிகளைப் போல அந்த வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். இந்த வேதனையை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்னா, அப்பனாச்சும் அவங்க மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். இது நியாய தீர்ப்பல்ல. அதே தான் சிச்சைன்னு சொல்லுவாங்க. சர்வவளுடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. தாம் சேர்த்துக்கொள்ள விரும்புகிற யாரையும் கர்த்தர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொன்ன புத்திமதியை மறந்தீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறபடியே இந்த மக்கள் அப்பனாச்சும் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இவர் தான் உலக ரட்சகர், இவர் தான் ராஜாதி ராஜா, இவர் தான் மனுக்குலத்தை ரட்சிக்கிற இருப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த இயேசுவை தவிர வேறு ரட்சகர் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இதையெல்லாம் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மக்கள் இவர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு சபையில் இருக்க மக்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒரு எச்சரிப்பு. எந்த சபையில் இருந்தாலும் கிறிஸ்தவன் சொல்லுகிற யாராக இருந்தாலும் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது, இந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரி வேதனை 5 மாதம் அளவும் அவர்கள் வேதனை வரும்பொழுது அப்பனாச்சும் அவங்க உணரணும், நம்ம மனம் திரும்பவில்லை, நம்ம ரட்சிக்கப்படவில்லை. அவங்க சொல்லுவாங்க, நான் சபைக்கு எத்தனை வருஷமாக வந்தேன், நான் ஞானஸ்தானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் தேவனுடைய முத்திரை இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த ஆவிகள் அவர்களை தாக்க தான் செய்யும். அவர்களை தாக்குகிறது என்றால் தேவனுடைய முத்திரை அவர்களுக்கு இல்லை என்று அர்த்தம். எபேசியர் 1:13-14 வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவருடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். எனவே அந்த முத்திரை இல்லை என்றால் அது ஆண்டவருக்கு தெரியும், அந்த அசுத்தாவிகளுக்கு தெரியும். அவர்கள் தாக்கினால் அதுக்கு பாதிப்பு உண்டானால் அவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும், அவங்க மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் சபைக்கு வந்தேன், இவ்வளோ காணிக்க கொடுத்தேன், இவ்வளோ நான் துதித்தேன், இப்படி ஊழியம் செஞ்சேன், சொல்லுவதில் பிரயோஜனம் இல்லை. அதுவும் ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் தான், ஒரு தருணம் தான். எனவே இந்த நாட்களிலே இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. காரணம் என்ன? முன்னெச்சரிக்கையாக, ஃபோர் வார்னிங் சொல்லுவோம், முன்னெச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். எனவே அந்த சம்பவங்களெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுகிறார், அந்த மகிமையில் தேவன் என்ன பண்ணுவார், ஆரவாரத்தோடு பிரதான சத்தத்தோடு தேவ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது பிணம் எங்கேயோ உங்கள் கழுவில் கூடும் என்று சொல்வது போல அவர் தூதரை அனுப்புவார், பூமியின் 4 திசையிலிருந்து அவர்களை கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை இன்றைக்கு சிதறப்பட்டு அநேக நாடுகளில், நூற்றுக்கணக்கான நாடுகளில் இருக்கிறார்கள். அவர் எல்லாரும் ஆண்டவர் அந்த நாட்களிலே கூட்டி சேர்க்கப் போகிறார்.
கூட்டி சேர்த்து அவரது ஜனங்களை சேர்ப்பார். தம்முடையவர்களையோ ஆண்டவர் தம்மோடு பரிசுத்தவான்களை, அதாவது இயேசு இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களை அவர் தம்மோடு கூட சேர்த்து கொண்டு இந்த பூமியில் 1000 வருடம் அரசாளுவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அந்த தேசத்திலே அவர்கள் குடியிருக்க பண்ணுவார். அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே தேசத்திலே குடியிருந்து அந்த 1000 வருடம் அளவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இயேசுவை குறித்து 1000 வருடம் அவர்கள் சாட்சி சொல்ல வைப்பார். எந்த இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார்களோ அதே இயேசுவை குறித்து அவர்கள் இந்த பூமியிலே 1000 வருஷம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் சாட்சி சொல்ல வருவாங்க. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நாம் இப்படி பார்க்கிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் இப்படி பார்க்கிறோம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எனவே அங்கிருந்து தான் கர்த்தருடைய வசனம் வெளிப்பட போகுது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சாட்சியாக இருக்க தவறிவிட்டார்கள். ஆனால் போலியான ஒரு மனிதனை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அவன் போலி என்று தெரிந்த பின்னதாக உண்மையான மேசியாவுக்காக, உண்மையான இரட்சகருக்காக அவர்கள் புலம்பி அழுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஒரு சனப்பொழுதிலே யாக்கோப்புக்கு ஒரே நாளிலே ஒருமித்து ஒரு ஜாதி பிறக்குமோ, பிரசவத்தை தடுப்பாரோ, இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோப்பு உருவித்து வேதனைப்பட்டும் தன்னை பிள்ளையை பெற்றெடுக்கிறது என்று சொல்லி ஏசாயாவில் வாசிக்கிறபடியே அவர்கள் எல்லாரும் மறந்து விடுவார்கள். அவர்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 1000 வருடத்தில் சாட்சியாக இருப்பார்கள். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களோ, அவருடைய மீட்டெடுக்கப்பட்ட மக்களோ அவரோடு கூட இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள். அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அவனவனுக்கு கொடுக்கப்படும். இந்த 1000 வருடம் முடிந்த பின்னதாக தான் அவர்கள் எல்லாரும் நித்திய மகிமையில் கொண்டு போய் சேர்த்து அந்த மணவாளன் மணவாட்டியாக அவர்கள் என்றென்றைக்கு மகிமையில் வைத்திருக்க போகிறார். எனவே தான் இந்த காரியத்தை 24ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லுகிற காரியங்களை நாம் மறந்து விடுவோம். கம்மிங் ஆஃப் அவர் லார்ட், ஆண்டோடைய வருகை குறித்து சொல்லுகிற காரியங்கள் நிதானமாய் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். எந்த விதமான பின்னணியிலே எந்த போதனை வைத்து கொண்டு நாம் பாராமல் ஆண்டவர் ஏசாயாவில் சொல்லுகிறபடியே பூமியை பார்க்கலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்களுடைய நினைவுகள் பார்க்கலும் என்னுடைய நினைவுகளும், உங்களுடைய வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்தது என்று சொல்லுகிறார். எனவே தேவனுக்கு ஏற்றவளை சிந்திப்போம், மனிதனுக்கு ஏற்றவளை சிந்திக்க வேண்டாம். மனிதனுக்கு ஏற்றவளை எந்த ஒரு ஊழியனாக இருந்தாலும் சிந்தித்தால் பிசாசனுடைய தூண்டுதல் தான் வரும். அதான் மத்திய 16ஆம் அதிகாரத்தில் பேதுரு தவறான ஒரு காரியத்தை அவர் ஆண்டவர் சொல்லும்பொழுது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, இது உமக்கு நேரிடாது சொல்லும் பொழுது, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனாக இருந்தாலும், வல்லமை பெற்ற ஊழியனாக இருந்தாலும், தேவனுக்கு ஏற்றதை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திப்பானேயானால் பிசாசனுடைய ஏவுதல், பிசாசனுடைய தூண்டுதல் தான் வரும். அதனால் நமக்கு பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய கண்ணத்தோடு வேதத்தை வாசிப்போம், விசுவாசிப்போம், வருகைக்கு ஆயத்தமாவோம். அன்பின் பிதாவே, துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு முன்னதாக எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வைத்து விட்டீர். நாங்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆண்டவர் யார் மேலே போக்கு சொன்னாலும் காரணம் சொன்னாலும் நாங்கள் தப்பிக்க போகிறதில்லை. எனவே நீர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் கேட்டு ஆண்டவரை அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தின் மனிதனுடைய வார்த்தையோ, பாரம்பரிய நியாயமோ, லௌகீக ஞானமோ ஆண்டவரை ஒருபோது எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் போதும், உம்முடைய வார்த்தை போதும், இது ஆவியானவர் போதும். நீ சொன்ன வார்த்தைகள் நித்தியம், அது சத்தியம். எனவே அதன்படியே நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.